எங்கள் சத்தியவாணி முத்து தமிழ் வரலாற்றின் சொத்து. திமுக தலைவர்களில் ஒருவராக இருந்தார். பிறகு சாதி தீண்டாமை சுட்டெரிக்கும் போரில் சுடர்விட்டு தடம் பதித்து தீயாக சுழன்றார். எங்கள் சத்தியவாணி முத்து தமிழ் வரலாற்றின் சொத்து. திமுக தலைவர்களில் ஒருவராக இருந்தார். பிறகு சாதி தீண்டாமை சுட்டெரிக்கும் போரில் சுடர்விட்டு தடம் பதித்து தீயாக சுழன்றார். 1923 அவர் பிறந்தார். மத்திய மாநில அமைச்சரவை பதவிகளுக்கு சென்றார். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து சிறை சென்றார். கொள்கையிலே தடம் புரளா போராளியாய் வாழ்ந்தார். எங்கள் சத்தியவாணி முத்து தமிழ் வரலாற்றின் சொத்து. திமுக தலைவர்களில் ஒருவராக இருந்தார். பிறகு சாதி தீண்டாமை சுட்டெரிக்கும் போரில் சுடர்விட்டு தடம் பதித்து தீயாக சுழன்றார். அன்னை எனும் இதழின் ஆசிரியர் ஆமம் சத்தியவாணி முத்து அநீதியை எதிர்த்து நின்று போராடிய வித்து. எங்கள் சத்தியவாணி முத்து தமிழ் வரலாற்றின் சொத்து. திமுக தலைவர்களில் ஒருவராக இருந்தார். பிறகு சாதி தீண்டாமை சுட்டெரிக்கும் போரில் சுடர்விட்டு தடம் பதித்து தீயாக சுழன்றார். பெரம்பூர் தொகுதியிலே சுயேச்சையாக நின்றார். பெருமோட்டு எண்ணிக்கையில் ஆயிரத்து 1957 வென்றார். சத்தியவாணி முத்து தமிழ் வரலாற்றின் சொத்து. திமுக தலைவர்களில் ஒருவராக இருந்தார். பிறகு சாதி தீண்டாமை சுட்டெரிக்கும் போரில் சுடர்விட்டு தடம் பதித்து தீயாக சுழன்றார். 1974 திமுகவை உதறினார். தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் நிறுவினார். துணிச்சலான தன் செயலால் வரலாற்றில் நின்றாரா. எங்கள் சத்தியவாணி முத்து தமிழ் வரலாற்றின் சொத்து. திமுக தலைவர்களில் ஒருவராக இருந்தார். பிறகு சாதி தீண்டாமை சுட்டெரிக்கும் போரில் சுடர்விட்டு தடம் பதித்து தீயாக சுழன்றார். சரண் சிங் அமைச்சரவையில் சமத்துவம் வேண்டும் என்றார். சென்னை எண்ணூர் மக்களின் முகவரியாய் அவர் நின்றார். எங்கள் சத்தியவாணி முத்து தமிழ் வரலாற்றின் சொத்து. திமுக தலைவர்களில் ஒருவராக இருந்தார். பிறகு சாதி தீண்டாமை சுட்டெரிக்கும் போரில் சுடர்விட்டு
தடம் பதித்து தீயாக